அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 2, அத்தியாயம் 45. பிக்ஷுவின் மனமாற்றம். பாறைகளை பார்வையிடுவதற்காக மகேந்திர பல்லவர், ஆயனர், சத்ருக்னன் ஆகிய மூவரும் மடத்திலிருந்து புறப்பட்ட போது வாசலில் சிவகாமி வந்து நின்றாள். மகேந்திர பல்லவர் தற்செயலாக அவளை பார்ப்பது போல பார்த்து, சிவகாமி, நீ கூட எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டார். சிவகாமி மறுமொழி சொல்ல தயங்கினாள். ஆயனர் அப்போது, வா சிவகாமி, போய்விட்டு வரலாம். இங்கே நீ தனியாக என்ன செய்யப்போகிறாய் என்றார். எனவே சிவகாமியும் புறப்பட்டாள். அவளைத் தொடர்ந்து ரதியும் சுகரும் கிளம்பினார்கள். சிவகாமி பின்தங்கியதற்கு காரணம் இருந்தது. பெட்டிக்குள் சிங்களச்சனையை வைத்துவிட்டு சிவகாமி நிமிர்ந்தபோது தூண் மறைவில் காவி துணி தெரிந்தது. தூணில் மறைந்திருப்பது புத்த பிக்ஷுதான் என்பதையும் உணர்ந்தாள். அன்று அதிகாலையில் வந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த புத்த பிக்ஷு வாசலில் வேற்று மனிதர் குரல் கேட்டதும், பின்புறமாக போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். போனவர் எப்படி திரும்பி வந்தார்? ஏன் மறைந்து நிற்கிறார் என்று சிவகாமிக்கு சற்று வியப்பாயிருந்தது. நேற்று வரைக்கும் இம்மாதிரி சந்தர்ப்பம் நேரிட்டிருந்தால் அவள் உடனே கூச்சல் போட்டிருப்பாள். ஆனால் காலையில் புத்த பிக்ஷுவுடன் பேசிக் கொண்டிருந்ததிலிருந்து அவளுடைய மனம் அவர் விஷயத்தில் அடியோடு மாறி போயிருந்தது. அவர் மேல் முன்னம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகங்களெல்லாம் நீங்கி நல்ல எண்ணமே உண்டாகியிருந்தது. இந்த மனமாறுதலுக்கு காரணமாயிருந்தது என்னவென்றால், குமார சக்கரவர்த்தி மாமல்லரை பற்றி பிக்ஷுவின் அபிப்பிராயம் அடியோடு மாறிவிட்டதாக அவர் கூறியதுதான். மூட ஜனங்கள் கூறியதைக் கேட்டு மாமல்லனை பயம் கொள்ளி என்றும் கோழி என்றும் சொன்னேன். அப்படி சொன்ன நாவை அறுத்து கொள்ளலாம் என்று இப்போது தோன்றுகிறது. போர்க்களத்தில் நானே பார்த்தேன். அடடா, வீரத்துக்கு அர்ஜுனன் என்ற பேச்சை இனிமேல் விட்டுவிட்டு வீரத்துக்கு மாமல்லன் என்று வழங்க வேண்டியதுதான். 1000 பேருக்கு மத்தியில் தன்னந்தனியாக நின்று வாளை சுழற்றி எப்படி வீரப்போர் புரிந்தான். அசகாய சூரன் என்றால் மாமல்லன்தான். இவ்விதம் புத்த பிக்ஷு மாமல்லருடைய வீரத்தை வர்ணித்ததுடன் அவருடைய குணத்தையும் பாராட்டினார். மாமல்லனை ஸ்திரீலோலன் என்று தாம் கூறியது பெரும் தவறு என்று அறிந்து கொண்டதாகவும், பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன் என்றும், அப்பேற்பட்ட உத்தம வீரபுருஷனை காதலனாக பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்கிறாளோ என்றும் சொல்லச் சொல்ல சிவகாமி தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை எண்ணி இரும்பூது அடைந்ததுடன் புத்த பிக்ஷுவின் மீது முன் எப்போதும் இல்லாத நல்ல எண்ணமும் விசுவாசமும் கொண்டாள். அசோகபுரத்தில் திடீரென்று புத்த பிக்ஷு மறைந்த காரணத்தை ஆயனர் கேட்டதற்கு நாகநந்தி கூறியதாவது, அந்த வயிற்றெச்சலை ஏன் கேட்கிறீர்கள்? கங்க நாட்டு துர்விநீதனை நான் அறிவேன். பௌத்த சங்கத்தை சேர்ந்தவன். என்னிடமும் அவனுக்கு பக்தி உண்டு. குண்டோதரன் அன்று ஓர் ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா? துர்விநீதன் காஞ்சி மேல் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தி அந்த ஓலையில் இருந்தது. அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம், திரும்பி போகச் சொல்லலாம் என்ற எண்ணத்துடன் தான் இரவுக்கிரவே ஓடினேன். குண்டோதரனுடைய குதிரையை கூட அதற்காகத்தான் எடுத்துக்கொண்டேன். என் முயற்சி பயன்படவில்லை. நான் போவதற்குள் போர் மூண்டுவிட்டது. நான் எதிர்பார்த்தபடியே துர்விநீதன் வீரமாமல்லனால் முறியடிக்கப்பட்டு ஓட நேர்ந்தது. எங்கே ஓடினானோ, என்ன கதி அடைந்தானோ தெரியாது. இப்படியெல்லாம் மாமல்லருடைய புகழை கேட்க கேட்க சிவகாமிக்கு உள்ளம் குளிர்ந்ததுடன் புத்த பிக்ஷுவின் மீது அவளுடைய விசுவாசம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. சுவாமி, தாங்களும் இந்த கிராமத்தில் எங்களுடனேயே தங்கியிருந்து விடுங்களேன் என்று சொன்னாள். அதற்கு பிக்ஷு, இல்லையம்மா, இல்லை. ஓரிடத்தில் தங்கியிருப்பது என்னுடைய தர்மத்துக்கே விரோதம். தென்னாடு இப்போது என்னை போன்ற பிக்ஷு யாத்திரிகளுக்கு தகுந்த இடமில்லை. தெற்கே இருந்து பாண்டியன் படையெடுத்து வருகிறான். வடக்கே இருந்து சளுக்கன் படையெடுத்து வருகிறான். உங்கள் இருவரையும் பத்திரமான இடத்தில் விட வேண்டும் என்றுதான் கவலைப்பட்டேன். இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான். புத்த மகா பிரபுவின் அருள் இருந்தால் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்ப்பேன். ஆயனரே, அடுத்த தடவை உங்களை பார்க்க வரும்போது அஜந்தா ரகசியத்தை கட்டாயம் அறிந்து கொண்டு வருவேன். சிவகாமி, இங்கேயே உங்களுடன் தங்கி உன்னுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்து கொண்டிருக்க எவ்வளவோ இஷ்டந்தான். ஆனால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று பிக்ஷு கூறிய போது அவருடைய குரலில் தொனித்த கனிவு சிவகாமியின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் வாசலில் குண்டோதரன் கதவை இடிக்கும் சத்தம் கேட்டது. அப்போது பிக்ஷு, ஆயனரே, உங்களுடைய சிஷ்யன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கிறான். என்னை இங்கு பார்த்தானால் வீணாக வலுச்சண்டைக்கு வருவான். இன்னும் யாரோ வேற்று மனிதர்கள் வாசலில் வந்திருப்பதாக கூட தோன்றுகிறது. நான் இப்படியே பின்புறமாக போய்விடுகிறேன். விடை கொடுங்கள் என்று புறப்பட்டார். போகும்போது, சிவகாமி, மறுபடியும் உங்களை பார்க்கிறேனோ என்னவோ, ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உன்னை மறக்க முடியாது. உன்னை மறந்தாலும் உன் நடனத்தை மறக்க முடியாது என்று கனிந்த குரலில் சொல்லிவிட்டு போனார்.
அப்படி போனவரை திடீரென்று உள்ளறையில் தூண்மறைவில் பார்த்ததும் சிவகாமிக்கு சிறிது வியப்பாய்த்தான் இருந்தது. ஆயினும் மறுபடியும் தன்னிடம் ஏதோ சொல்வதற்காக ஒருவேளை காத்திருக்கிறாரோ என்னவோ. சக்கரவர்த்தி போன பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என்று வெளியறைக்கு வந்துவிட்டாள். உண்மையில் பிக்ஷு போகாமல் தங்கியிருந்தது சிவகாமிக்கு சிறிது மகிழ்ச்சியை அளித்தது என்றே சொல்ல வேண்டும். இப்போது மடத்து வாசலில் சக்கரவர்த்தி, நீயும் எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டதும் தூண்மறைவிலிருந்த புத்த பிக்ஷுவை நினைத்துக்கொண்டு சிவகாமி ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் ஆயனரும் சேர்ந்து அழைத்ததும் தடுத்து சொல்ல முடியாமல், ஆகட்டும் அப்பா என்று சொல்லி புறப்பட்டாள். நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வரையில் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனத்தில் இருந்தது. அத்தியாயம் 46. திரிமூர்த்தி கோயில். பாறைகளை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருந்த போது மாமல்லரை பற்றியோ அவருக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றியோ சக்கரவர்த்தி ஒன்றும் பேசவில்லை. ஆயனரிடம் சிற்பக்கலையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். 2 பேரும் இந்த உலகத்தையே மறந்து பேசிக்கொண்டு போனார்கள். பாறை பிரதேசத்தை அடைந்த பிறகும் அப்படித்தான். இந்த பாறையை யானையாகச் செய்யலாம், இதை சிங்கமாகச் செய்யலாம், இதை தேராக அமைக்கலாம், இதை வசந்த மண்டபமாக்கலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஒரு பெரிய பாறையை குடைந்து கோவிலாக அமைப்பது என்றும் கோவில் வேலையையே முதலில் தொடங்க வேண்டுமென்றும் தீர்மானித்தார்கள். இந்த ஒரே கோவிலில் 3 மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்யலாம் ஆயனரே. 3 கர்ப்ப கிரகங்களை அமைத்து விடுங்கள் என்றார் மகேந்திர பல்லவர். சுவாமி, 3 மதத்தினருக்கும் தனித்தனியாக 3 கோயில்கள் அமைத்துவிட்டால் நல்லதல்லவா? சச்சரவுக்கு இடமில்லாமல் போகுமல்லவா என்று ஆயனர் கேட்டார். 3 மதத்தினருக்கா? நான் அப்படி சொல்லவில்லையே. மும்மூர்த்திகள் என்று யாரை சொன்னதாக எண்ணினீர்கள்? சிவபெருமான், புத்ததேவர், ரிஷபதேவர் இவர்களைத்தானே? இல்லை ஆயனரே, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய திரிமூர்த்திகளை சொன்னேன். அப்படியா? ஆம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு புத்தர், சமணர் என்று என்னிடம் சொல்லாதீர் ஆயனரே. அவர்கள் விஷயத்தில் அப்படி என் மனம் கசந்து போயிருக்கிறது. ஐயோ, அருள் நிறைந்த தங்கள் உள்ளம் கசந்து போகும்படி அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? ஆஹா, சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் நான் எவ்வளவு கௌரவம் கொடுத்திருந்தேன். அவர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்தேன். ஒன்றும் பயன்படவில்லை. பாடலிபுரத்து சமணப்பள்ளியில் துர்விநீதன் ஒளிந்து கொள்ள அவர்கள் இடம் கொடுத்தார்கள். பல்லவ சைன்யம் அந்த சமணப்பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கி பாதாள குகையில் ஒளிந்திருந்த துர்விநீதனை பிடிக்க வேண்டியதாயிருந்தது. இப்போது அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் தெரியுமா? தேசமெல்லாம் போய் காஞ்சி மகேந்திர பல்லவன் சமணப்பள்ளியை இடித்து தள்ளினான் என்ற பழியை பரப்பப் போகிறார்கள். அது போகட்டும் ஆயனரே, எனக்கு அதிகமாக தாமதிக்க நேரமில்லை. போய் வருகிறேன். யுத்தம் முடிந்து நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கோயில் வேலை முடிந்திருக்க வேண்டும். சத்ருக்னா, நம்முடைய தெப்பத்தை எங்கே விட்டுவிட்டு வந்தோம்? சீக்கிரம் போய் பார்த்து கொண்டு வா என்று கூறிவிட்டு, ஆயனரே, நீங்களும் கொஞ்சம் பார்க்கிறீர்களா? இந்த நதிக்கரையில் எங்கேயோ தெப்பத்தை விட்டிருக்கிறோம். 2 பேருமாய் சென்று பார்த்தால் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் என்றார். அவ்விதமே ஆயனரும் படைத்தலைவரும் தெப்பத்தை தேடிக்கொண்டு சென்றார்கள். இத்தனை நேரமும் சிவகாமி ஒரு பக்கத்தில் நின்று ரதியை தடவி கொடுத்து கொண்டும் மெல்லிய குரலில் ஏதோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக் கொண்டும் இருந்தாள். ஆயனர், சத்ருக்னர் இருவரும் அங்கிருந்து சென்றதும் சக்கரவர்த்தி அவள் அருகில் வந்து ஒரு பாறை மேல் உட்கார்ந்து கொண்டு, சிவகாமி, உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். சற்று இந்த பாறை மேல் உட்காருகிறாயா என்றார். ஏதோ சந்தோஷமற்ற விஷயம்தான் சக்கரவர்த்தி பேசப்போகிறார் என்று சிவகாமியின் உள்ளுணர்ச்சி கூறியது. எனவே தலை குனிந்தபடி நின்று கொண்டே இருந்தாள். சிவகாமி, சற்று தலை நிமிர்ந்து இதோ இந்த கத்தியை பார் என்றார் மகேந்திர பல்லவர். சிவகாமி பார்த்தாள். சற்று முன்னால் இந்த கத்தியை பற்றி ஒரு விஷயம் சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? இருக்கிறது பிரபு என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன. அந்த கத்தியானது மாமல்லரின் முதுகிலே பாய்வதற்கு இருந்தது என்ற எண்ணம் அவளை துன்புறுத்தியது. நான் சொன்னது பொய் சிவகாமி. சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உள்ளம் குழம்பிற்று. அந்த குழப்பத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஒரு வகை ஏமாற்றமும் கலந்திருந்தன. சக்கரவர்த்தி முதலில் எதற்காக அம்மாதிரி பொய்யைச் சொன்னார்? இப்போது எதற்காக தாம் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்கிறார் என்பது ஒன்றும் புரியாமல் சிவகாமி திகைத்தாள். ஆம் சிவகாமி, உனக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். உண்மை விவரத்தை உன் தந்தையிடம் சொல்வதற்கு கூட நான் இஷ்டப்படவில்லை. அதற்காகத்தான் அவரை தெப்பத்தை தேடுவதற்கு என்று அனுப்பினேன். ஆனால் உண்மையான விவரம் உனக்கு மட்டும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். சிவகாமியின் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. என்ன உண்மையை சொல்லப் போகிறார்? அது எதற்காக தனக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார்? சிவகாமி, எக்கிலேயே நஞ்சை கலந்து செய்த இந்த கத்தி என் ஒரே மகன் மாமல்லனுடைய முதுகிலே பாய்வதற்கு இருந்தது. இந்த அபாயம் யாரால் ஏற்பட்டது தெரியுமா? பிரபு, அது பொய் என்று சொன்னீர்களே என்று சிவகாமி நாக்குழற கேட்டாள். எது பொய் என்றேன்? மாமல்லன் முதுகில் கத்தி பாய்வதற்கு இருந்தது பொய் இல்லை சிவகாமி. பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அந்த பெரும் விபத்து நிச்சயமாக வருவதற்கிருந்தது. அந்த விபத்து உன்னால் தடைப்பட்டது என்றேனே, அதுதான் பொய். சிவகாமி, நீ கேவலம் சாதாரண பெண்களைப் போன்ற கோழை அல்ல.
நெஞ்சு துணிவு உள்ளவள். ஆகையால்தான் உன்னிடம் உண்மையை சொல்லுகிறேன். மாமல்ல பல்லவன் நேற்று இந்த மண்டபப்பட்டு கிராமத்திலே இந்த விஷக்கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்துப் போயிருக்க வேண்டும். இந்த பாறையடியில், இந்த மகிழ மரத்தின் அடியிலேயே அவனுடைய உடல் அனாதை பிரேதமாக விழுந்து கிடந்திருக்க வேண்டும். அவ்விதம் நேராமல் அன்றொரு நாள் ஆலகால விஷத்தை உண்டு சகல உலகங்களையும் காத்த பரமசிவன்தான் நேற்றைக்கு மாமல்லனையும் பல்லவ குலத்தையும் காத்தருளினார். நேற்று மாலை அதே பாறையடியில் மாமல்லர் உட்கார்ந்து தன் செவிகளில் இணையற்ற காதல் மொழிகளை பொழிந்து கொண்டிருந்தார் என்பதை சிவகாமி நினைவு கூர்ந்தபோது அவளுடைய தலை சுழல்வதற்கு ஆரம்பித்தது. சிவகாமி, கேள். வாழையடி வாழையாக வந்த பல்லவ குலத்தில் மாமல்லனை போன்ற ஒரு வீரமகன் இதுவரையில் தோன்றியதில்லை. இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யம் இன்றைக்கு மாமல்லனை நம்பியிருப்பது போல் யாரையும் நம்பியிருந்ததும் இல்லை. அப்படிப்பட்டவன் நேற்றைக்கு இந்த பாறையடியில் வஞ்சகமாக நஞ்சு தோய்ந்த கத்தியினால் பின்னாலிருந்து குத்தப்பட்டு செத்து விழுந்திருப்பான். தவம் செய்து பெற்ற என் ஏக புதல்வனை நான் எழுந்து விட்டிருப்பேன். பல்லவ சாம்ராஜ்யமே நாதியற்ற ராஜ்யமாக போயிருக்கும். கவிகளிலும் காவியங்களிலும் புகழ்பெற்ற காஞ்சி சுந்தரி வைதவியம் அடைந்திருப்பாள். இந்த விபத்துகளெல்லாம் நேர்வதற்கு காரணமாயிருந்தது யார் தெரியுமா என்று சக்கரவர்த்தி நிறுத்தி ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், நான் என் பிராணனுக்கு மேலாக கருதி யாரிடம் விசுவாசம் வைத்திருக்கிறேனோ அந்த ஆயன மகாசிற்பியின் அருமை மகள் சிவகாமிதான். இதை கேட்டவுடனே சிவகாமியின் உச்சந்தலையில் பளீரென ஒரு மின்னல் பாய்ந்தது. அந்த மின்னலிலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஒளிக்கிரணங்கள் கிளம்பி நாற்புறமும் பாய்ந்தன. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.